Taste the Daily. சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக, சிறுபான்மையினரை ஏமாற்றும் கட்சி திமுக தான் என பாபநாசத்தில் புரட்சி தமிழர் தக்க ஆதாரங்களுடன் உரை. குடியரசுத் தலைவர் தேர்தலில் APJ அப்துல் கலாமிற்கு எதிராக வாக்களித்து திமுக எனவும் எழுச்சி பயணத்தில் பேச்சு. சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு தான் தராங்க. சிறுபான்மை மக்கள் நிறைந்த பகுதி, நீங்க உஷாராக இருங்க. எப்பொழுதும் உங்களை ஏமாற்றுவதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசு திமுக அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக. இந்த ஜாதி அல்ல, மேல இருக்காங்க எத்தனை ஜாதி வந்திருக்காங்க, எத்தனை ஜாதி எத்தனை மதம், எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி உங்கள் பக்கம் எப்பொழுதும் துணை நிற்கும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மக்களின் மத்தியில் எழுச்சியோடு இருக்கிறது என அமைச்சர் நேருவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தது அதிமுக அரசு என தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் பெருமிதம். நான் முதலாக மேட்டுப்பாளையத்திலே என்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது அப்பொழுது தெரிவித்திருக்கின்றார், நீங்கள் திருவாரூர் வந்து பாருங்கள், மயிலாடுதுறை வந்து பாருங்கள், பாபநாசம் வந்து பாருங்கள் என்று சொன்னார். திரு நேரு அவர்களே, பாபநாசம் தான் பேசிட்டு இருக்கிறேன், லைவ்ல பாருங்க. திருவாரூர்ல பார்த்தாச்சு, மயிலாடுதுறை பார்த்தாச்சு, நாகப்பட்டினத்துல பார்த்தாச்சு. இப்பொழுது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்திலே பாருங்கள், மக்களுடைய எழுச்சியை பாருங்கள். எழுச்சி பயணம் எழுச்சியோடு இருக்குது. ஆகவே நீங்கள் காண்கின்ற கனவு பகல் கனவாக இருக்கின்றது. TNPSC குரூப் 4 தேர்வு தாள் முறையாக கொண்டு செல்லாமல் குளறுபடி ஏற்பட்டுள்ளதால் மறுதேர்வு நடத்த வேண்டும். எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். குரூப் 4 TNPSC சுமார் 13 லட்சம் பேர் இன்றைக்கு தேர்வு எழுதி இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் தான் இந்த குரூப் 4 தேர்தலில் அதிகமா தேர்வு எழுதி இருக்கிறாங்க. இந்த தேர்வில் முறைகேடு என்பதாக பரவலான தகவல். அதோட இந்த தேர்வுல எழுதுகின்றவர்கள் அந்த வினாத்தாள்ல சிலபஸ், அந்த சிலபஸ் அந்த கேள்வி கேட்கல, அதுக்கு அப்பாற்பட்டு அந்த TNPSC தேர்வு கேள்வி வந்திருக்குது. அதனால கடினமாகி பல பேர் அந்த தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. முழுமையா தேர்வு எழுத முடியல. ஏன்னா சிலபஸ் தான் ஒவ்வொரு முறையும் குரூப் 4 தேர்வுக்கு வினாத்தாள் எடுத்து அந்த கேள்வி கேட்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி அல்ல. அதோடு தேர்வு முடிந்த பிறகு அந்த எழுதின தேர்வு தாள்கள் அதை முறையாக சீலிட்டு கொண்டு போகல, அதுல குளறுபடி. ஆக இப்படிப்பட்ட குளறுபடியான தேர்தலை ரத்து செய்து மீண்டும் TNPSC தேர்தல் குரூப் 4 மறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இந்த அரசு. அப்படி நடத்தாமல் இதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அறிவித்தால் அதிமுக அரசு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் குறித்த புள்ளி விவரங்களை தெரிந்து கொண்டு ஸ்டாலின் பேச வேண்டும். இளைஞர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் பேசுகிறார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யல. நீ படிச்சு பார்த்தா தானே தெரியும், எதையுமே பார்க்கறது இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, 2010 2020 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் என்ன செய்தோம் என்ற படிச்சு பாருங்க, இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எதுவுமே தெரியாத, ஒண்ணுமே தெரியாத அதிமுக ஆட்சியில் ஒன்னும் செய்யல என்று தவறான தகவலை இனி பொதுக்கூட்டத்திலையும் வெளியிலையும் பேட்டி கொடுக்காதீங்க. நீட்டுத் தேர்வை ரத்து செய்வதாக கூறி கொல்லைப்புறமாக ஆட்சிக்கு வந்தது திமுக அரசு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை நிறுத்தியதுதான் திமுகவின் சாதனை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து ரத்து. நீட் தேர்வு
முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் கையெழுத்தான். 4 வருஷம் ஆச்சு, செஞ்சாங்களா? மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது 4 ஆண்டு 50 மாதம் நிறைவு பெற்று. இப்போ கேட்டா சட்டமன்றத்தில் கேட்டா நாங்க என்ன செய்வது? உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதைய நாங்களும் சொன்னோம், நாங்க இருக்கும்போது அதான சொன்னோம். ஆனா மக்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, மாணவர்களை ஏமாற்றி நீட் தேர்வு திமுக வந்தா ரத்து செய்யணும் பொய்ய சொல்லி ஓட்டுகளை பெற்று கொள்ளைப்பத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு கையை விரிச்சிட்டீங்க. இதனால 25 மாணவர்களை உயிர் நீத்திட்டாங்க. இதற்கு எல்லாம் பொறுப்பு திமுக தான். ஸ்டாலின் மற்றும் உதயநிதிக்கு மக்கள் செல்வாக்கு குறைந்து விட்டதால் ஓரணியில் தமிழ்நாடு என பெயர் சூட்டியுள்ளதாக விமர்சனம். திமுக கழுதை தேய்ந்து கட்டெரும்பாகிவிட்டது என எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. திரு RS பாதி அவர்களே, உங்களுடைய முதிர்ச்சியின் காரணமாக ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க. உண்மை நிலை என்ன? திமுக மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. திமுக கட்சியில உறுப்பினர் குறைஞ்சு போச்சு. இதுவரை திமுக வரலாறுலயே இல்லாத அளவிற்கு ஊடு ஊடா போய் கதவை தட்டி கெஞ்சி, தாயே எங்க கட்சியில் உறுப்பினர் ஆகிங்க அப்படின்னு உறுப்பினர் சேர்க்கின்ற கட்சி திமுக கட்சி. எங்கேயாவது எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்திருக்காங்களா தமிழ்நாட்டில்? இதே திமுக இதுவரைக்கும் ஏதாவது இப்படி உறுப்பினர் சேர்க்கைக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? உறுப்பினர் சேர்த்திருக்காங்களா? இல்ல. திரு ஸ்டாலின், திரு உதயநிதி 2 பேரும் வந்த பிறகு திமுக உறுப்பினர் குறைந்து விட்டது, மக்கள் செல்வாக்கு குறைந்து விட்டு, அதனால் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரை சுட்டி வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி உறுப்பினர் சேர்க்கின்ற கேவலமா இல்லையா? இதுக்கு வேற என் மீது விளக்கம் வேற கொடுக்கிற அசிங்கமா இருக்குது. டெல்டா மாவட்டங்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக அரசு. கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. சரபோஜி மார்க்கெட் 15 கோடியில் புதிதாக உருவாக்கி இருக்கிறோம். காமராஜ் மார்க்கெட் 17 கோடியில் கொடுத்திருக்கிறோம். காந்திஜி வணிக வளாகம் 16 கோடியில் புதுப்பிக்கப்பட்டிருக்குது. மற்றும் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதியில் பாதாள சாக்கடை இணைப்பு வழங்கப்பட்டு மற்றும் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்குது. 8 கோடி சுமார் 8 கோடி மதிப்பில் சிவகங்கை பூங்கா மற்றும் குளம் சீரமைக்கப்பட்டது. 15 கோடி மதிப்பில் அனைத்து வார்டுகளிலும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்குது. சுமார் 9 கோடி மதிப்பில் LED மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு மாநகராட்சி முழுவதும் மழைநீர் வடிகால் வசம் 34 கோடியில செயல்படுத்தி இருக்கிறோம். அதே போல திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை இணைக்கும் விதமாக புறவழிச்சாலை இன்றைக்கு அமைச்சிருக்கிறோம். 2026 அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தீபாவளி அன்று சகோதரிகள் மற்றும் தாய்மார்களுக்கு புடவை வழங்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள் எல்லா தீபாவளிக்கும் மகிழ்ச்சியோடு இருக்க என்பதற்காக அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் மலர்ந்தவுடன் 2026 ஆண்டிலிருந்து எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல புடவை கொடுக்கப்படும், சேலை வழங்கப்படும். எல்லா தீபாவளிக்கும் அற்புதமான சேலை, நீங்கள் நினைக்கின்ற மாதிரி அற்புதமான சேலை நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன். தஞ்சை மாவட்டம் கண்ணன் நகர் பகுதியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கு தங்கமுத்து இல்லத்திற்கு சென்ற கழக பொதுச் செயலாளர். கு தங்கமுத்துவின் திருவுருவ படத்தை திறந்து வைத்த கழக பொதுச் செயலாளர் வெண்கல சிலையையும் திறந்து வைத்தார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் மாடலை வீட்டுக்கு அனுப்பும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் 14ஆம் நாள்
இன்று ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரயோஜனா குறித்து நாடாளுமன்றத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் ஸ்ரீ சண்முகம் கேள்வி. தமிழகத்தில் கடந்த மாதம் வரை 1432 மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் எண்ணிக்கையை 25,000 அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் மத்திய அரசு பதில். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் வெளிநாடு செல்ல உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை எதிர்ப்பு. அசோக்குமார் அமெரிக்காவில் மேற்கொள்ள போகும் சிகிச்சையை இந்தியாவிலேயே மேற்கொள்ளலாம் என அமலாக்கத்துறை வாதம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள 4 அரசு தொடக்க பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட சேராத அவலம். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் இல்லம் தேடி கல்வி என்று விளம்பரம் தேடிக்கொண்ட பள்ளிக்கல்வித்துறை படுபாதாளத்திற்கு சென்ற அவலம். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளுக்கு புறம்பாக இயங்கும் பட்டாசு ஆலைகளை 1 வாரத்திற்குள் மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகள் ஆய்வு செய்வதிலிருந்து தப்பிக்க ஆலைகளை திறக்காமல் இருந்தால் அவற்றையும் மூடுவது குறித்து அரசு முடிவெடுக்க ஆணை. நாமக்கல் மாவட்டத்தில் புயலை கிளப்பியுள்ள கிட்னி விற்பனை விவகாரத்தில் போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணையை துவக்கியுள்ள சிறப்பு குழுவினர். சம்பவத்தில் இடைத்தரகராக செயல்பட்ட திமுக நிர்வாகி ஆனந்தன் மீது காவல்துறையினர் இன்னும் வழக்கு ஏன் பதிவு செய்யாததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பயோமெட்ரிக் சர்வேயர் பிரச்சனையால் ரேஷன் பொருட்கள் வழங்காததை கண்டித்து ரேஷன் ஊழியர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். செங்கல் சூளையில் வேலை செய்வதால் ரேகை அழிந்து பயோமெட்ரிக்கில் ரேகை விழுவதில்லை என்பதால் பழைய முறையை கொண்டுவர கோரிக்கை. சரக்கு நாங்கள் 4 நாளாக வந்துட்டு சரக்கு வாங்காமல் போகிறோம். மிஷின் ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க. நாங்கள் செங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு கையில் ரேகை இல்லை மறைக்கி ரேகை விழுகலன்னு சொல்கிறாங்க. இல்லை நெட்டு சுற்றுறாங்க. 3 நாள் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். 250 ரூபா 300 வேலையை கெடுத்து இந்த அரிசி வாங்குறதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எங்கள் பிழப்பு என்ன ஆகுறது? நாங்கள் எப்படி பிழைக்கிறத? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த மிஷினே எங்களுக்கு வேண்டாம். முன்னால் எப்படி போட்டாங்களோ அப்படி போட சொல்லுங்கள். சேலத்திலிருந்து சென்னை கொண்டு வரப்பட்ட குரூப் 4 தேர்வு விடைத்தாள்கள் அடங்கிய அட்டை பெட்டிகள் சேதமடைந்தும் விடைத்தாள்கள் சிதறியும் கிடந்த சம்பவத்தால் தேர்வர்கள் அதிர்ச்சி. விடைத்தாளில் முறைகேடு நிகழ்ந்துள்ளதாக குற்றம் சாட்டும் தேர்வர்கள் தேர்வின் மீதான நம்பகத்தன்மையும் குலைந்து விட்டதாக வேதனை. மதுரையில் 9 வயதுடைய சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த முதியவர் போக்சோவில் சிக்கினார். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் புகார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திருமணமான 17 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் சிறுமியின் சிசுவை தோண்டி எடுத்த போலீசார் விசாரணை. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சிறுமிகளின் வாழ்க்கை சீரழிந்து வரும் அவலம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 20 வயதுடைய மாற்றுத்திறனாளி பெண்ணை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த நபர் மீது வழக்கு பதிவு. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாமலும் தொடர்கதையாகி வருவதாக வேதனை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சிறுவனிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வட மாநில இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சிறுவர்கள் என யாருக்கும் பாதுகாப்பில்லா அவலம். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகமங்கலம் அருகே மளிகை கடை உரிமையாளர் வெட்டி படுகொலை. தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி மக்களாட்சியா கொலையாட்சியா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் டாஸ்மாக் கடை அருகே வட மாநில தொழிலாளி தலையில் அடித்து கொலை. ஃபெயிலியர் ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக வெளியில் செல்லவே அச்சப்படும் மக்கள். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே மனைவி கண்முன்னே அடையாளம் தெரியாத நபர்களால்
கணவர் வெட்டி படுகொலை. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் வெளியில் செல்லவே அச்சப்படும் பொதுமக்கள். சென்னை மவுண்ட் பகுதியில் 6 வயது மகளை கழுத்தை அறுத்து கொலை செய்த கொடூர தந்தை மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து குழந்தையின் உறவினர்கள் ஓட்டேரி காவல் நிலையம் முன்பு சாலை மறியல். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு மக்கள் உயிரில் காட்டும் தொடர் அலட்சியத்தால் மக்கள் ஆவேசம். குழந்தை மனசை பிரெயின் வாஷ் பண்ணி அப்பா தான் எனக்கு வேணும்னு சொல்ல வச்சிருக்கு. அப்பா எனக்கு வேணும்னு சொல்லி அந்த குழந்தையே தான் போயிருக்கு, நம்பி இருந்திருக்கு. வாமா நம்ம ட்ரிப்பு போலாம்னு சொல்லிட்டு ரூம் எடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கா. அந்த குழந்தை அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை கெடுத்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஜென்மமா? அவன் நல்லா இருக்கான், குழந்தைய முன்னாடி கூட கொடுத்துருக்காங்க. என் உயிருக்கும் என் குழந்தை சென்னை எழும்பூருக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 கிலோ கஞ்சாவுடன் சிக்கிய திரிபுர மாநில இளைஞர். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காய்கறி போல கஞ்சாவும் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாகையிலிருந்து திருவாரூருக்கு அரசு பேருந்தில் 1.5 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த இளைஞர் சிக்கினார். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பது தினந்தோறும் அம்பலம். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு சிறப்பு நீதிமன்ற வாசலில் கைதிக்கு கஞ்சா பொட்டலங்களை கொடுத்த ரவுடி சிக்கினான். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் நீதிமன்ற வளாகத்திலேயே போதை புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கம் பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொருட்கள் எரித்து அழிப்பு. ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் இருப்பதற்கு இந்த போதைப் பொருள் எரிப்பே சான்று. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 150 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வயல்வெளியில் கான்கிரீட் ரோடு போட்டு போட்டோஷூட் நடத்திய போலி விவசாயி நடத்தும் வேளாண் விரோத ஆட்சிக்கு 2026 முடிவு கட்டுவோம் என மக்கள் உறுதியோடு உள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் எழுச்சி பயணத்தில் பங்கேற்ற மக்களின் எழுச்சியை சுட்டிக்காட்டி புரட்சி தமிழர் உறுதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்தில் திடீர் தீ. மக்கள் உயிரில் அக்கறையின்றி சுந்தரா டிராவல்ஸ் பேருந்துகளை இயக்கி வரும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த தீயணைப்பு நிலையம் 7 கிலோமீட்டருக்கு அப்பால் இடமாற்றம் செய்யப்படுவதை கண்டித்து முழு கடையடைப்பு போராட்டம். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு மக்களுக்கு பயனளிக்காமல் சுய லாபத்திற்காக மட்டுமே செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டத்தில் நெரூர் வடக்கு, மண்மங்கலம் மற்றும் அச்சமாபுரம் பகுதிகளில் புதிய மணல் குவாரிகளை அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளது தமிழக அரசு. அமைச்சராக கையெழுத்திட்ட மறு நிமிடமே மணல் அள்ளலாம் என பொதுவெளியில் பேசிய திமுகவினர் தமிழ்நாட்டையே குவாரியாக்க துணிந்துவிட்டதாக மக்கள் கடும் கண்டனம். (2342) இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நியமன உத்தரவுகள் விரைவில் வெளியாக உள்ளதாக தகவல். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற வாக்குறுதியை மறந்த ஸ்டாலின் அரசு 4 ஆண்டுகளாக ஆசிரியர் பற்றாக்குறையை மறைத்து இப்போது விளம்பரங்களை மட்டும் செய்கிறது அரசு. இடைநிலை வகுப்பு சீனியாரிட்டி ஆசிரியர்கள் சங்கத்தினர் வேதனை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே மங்களூர் ஏரியை குப்பை மறுசுழற்சி மையமாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். ஏரியை தூர்வாரி விவசாயிகளுக்கு உதவ வேண்டிய அரசு சுயலாபத்திற்காக ஏரியை ஆக்கிரமிக்க நினைக்கும் விவசாயிகள் விரோத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கடும் கண்டனம்.
தொகுதி முத்துப்பேட்டையை ஒட்டி இருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 332 ஆசிரியர் பயிற்சியாளர்களுக்கு ஜூன் சம்பளம் நிலுவை மற்றும் 2000க்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்கள் ஒப்பந்த நீட்டிப்புக்காக காத்திருக்கும் அவலம். சம வேலைக்கு சம ஊதியம் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஏமாற்று மாடல் அரசு ஊதியத்தையும் முறையாக வழங்காமல் வஞ்சிப்பதாக ஊழியர்கள் வேதனை. தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் சோற்று சட்டியுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டித்து கோஷம். விழுப்புரத்தில் வெறிநாய் கடித்து 15க்கும் மேற்பட்டவர்கள் காயம். வெறிநாய்களை பிடிக்க பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தனது கடையில் ஒட்டப்பட்ட திமுக போஸ்டரை கிழித்த பெண் உரிமையாளரிடம் திமுக கவுன்சிலர் உள்ளிட்டோர் வாக்குவாதம். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் உடன்பிறப்புகள் கண்ட இடத்தில் போஸ்டர் ஒட்டி அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. சென்னை அருகே மாடு முட்டியதால் பள்ளி மாணவி மயங்கி விழுந்த அதிர்ச்சி காட்சி. சாலையில் திரியும் மாடுகளை ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் மாநகராட்சி அப்புறப்படுத்தாததால் மக்கள் பாதிக்கப்படும் அவலம். மதுரை மீனாட்சி பெண்கள் கல்லூரியில் மாணவிகளை வெறிநாய் கடித்ததில் 3 பேர் காயம். நிதி ஒதுக்கியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் கொந்தளிப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மர்ம பொருள் கலக்கப்பட்டு குடிநீர் கருப்பு நிறத்தில் வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் குடிநீரில் மலம் கலப்பது, மர்ம பொருள் கலப்பது உள்ளிட்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூரில் வரதட்சணை கேட்டு கணவரால் மாடியிலிருந்து தள்ளிவிடப்பட்ட மனைவி கை கால்கள் உடைந்த நிலையில் ஆம்புலன்ஸில் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு. ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் வரதட்சணை கொடுமைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை அருகே சமூக பாகுபாடு காரணமாக 15 குடும்பங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக புகார். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சமூக நீதி சமத்துவம் குறித்து வாய்க்கிழிய பேசும் ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் ஆவேசம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மண்டல பூஜையையொட்டி 6 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் முதியவர் தரிசன வழியில் செல்ல முயன்றதில் பக்தர்களுக்குள் தள்ளுமுள்ளு. கூட்டம் அதிகமாகும் நேரங்களில் முறையான பாதுகாப்பு வசதிகளை செய்ய தவறிய அறநிலையத்துறை மீது பக்தர்கள் அதிருப்தி. மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் நடவடிக்கைக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் தீர்ப்பு குறித்தும் அதன் மீது குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 சட்ட கேள்விகள் குறித்தும் விவாதிக்க உச்சநீதிமன்ற அரசியல் அமைப்பு அமர்வு ஒப்புதல். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இதுகுறித்து பதிலளிக்க 1 வார அவகாசம் வழங்கியுள்ளது. இணைய குற்றத்தின் மூலம் கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் 22,846 கோடி ரூபாயை இந்திய குடிமக்கள் இழந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். கடந்த 2023ஆம் ஆண்டில் இந்த இழப்பு 7,465 கோடியே 18 லட்சமாக இருந்த நிலையில் கடந்த ஆண்டு 206% அளவுக்கு உயர்வு.